2007 எங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆன போதுலேருந்து அந்த டயத்துலேருந்து நிறைய ஃபெமிலியர் ஃபேஸஸ், லாட் ஆஃப் ஃபேஸஸ் whom we have seen through this journey. ஸோ அண்ட் எப்போவுமே வந்திருக்காங்க. ஸோ பிக் தேங்க்ஸ் ஃபார் யூ கைஸ். அண்ட் இந்த வாட்டி இதை கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணலாம் தான் வந்து லஞ்ச் மதுரை ஸ்டைலில் ஒரு லஞ்ச் பண்ணணும்னு ஆக்சுவலி அமேசான் ப்ரைமோட சஜஷன் வந்தபோது எஸ் பர்ஃபெக்ட், நம்ம வந்து வி ஷுட் ட்ரீட் ஆர் ப்ரெஸ் பீப்புள் டு அ பிக் லான்ச் அப்படின்னு யோசித்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் பிக் தேங்க்ஸ் ஃபார் தேட். வந்துட்டு இது ஷோ ரொம்ப நல்லா வந்திருக்கு, நம்மளே சொல்லக்கூடாது, ஆனால் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஆண்ட்ரூ வந்துட்டு சொல்லும்போது லைக் இந்த ஒரு இது சொல்லுவாங்க இல்லையா, பல குற்றவாளிகள் தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி வந்துட்டு தண்டிக்கப்படக்கூடாதுன்னு, அந்த ஒரு ஹார்ட்டோடு எடுத்த ஷோ. அந்த ஐடியா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட்டே ஐடியா வந்துட்டு இப்போ ஒரு சீசன் வந்துட்டு வேறு ஊர், வேறு கதை, வேறு க்ரைமு, திமேட்டிக்லி கனெக்டடாக இருக்கணும்ன்ட்டு. ஸோ அதனால் இந்த கேரக்டர் மூசா ராசான கேரக்டர் வந்துட்டு சசிகுமார் சார் வந்துட்டு என்ன சொல்கிறது, பின்னி பெட்டில் எடுத்துட்டார். லைக் ரொம்ப ஆக்சுவலி பாந்தமாக ஏதோ அது அவருக்குன்னே எழுதுகிற மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் ஃப்ரெஷ் நியூ டேலண்ட்ஸ், யங்ஸ்டர்ஸ் வேறு கொஞ்சம் பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ வி ஆர் வெரி எக்ஸைட்டட் அபவுட் த ஷோ. அண்ட் ஆஸ் யூஷுவல் அமேசான் இஸ் லைக் ஆர் பார்ட்னர்ஸ். ஸோ வந்துட்டு அவங்க சப்போர்ட் இஸ் ஆல்வேஸ் தேர். அண்ட் ப்ரெஸ் ரொம்ப நன்றி, எப்போவுமே வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். Thank you so much. Now you guys have decided to expand the world of Vadanthi, the world that all of us know, all of us love. So அந்த ஒரு யூனிவர்ஸை நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறீங்க அப்படின்னா, I'm sure there were a few milestones that you found very exciting, a few moments that you genuinely enjoyed. Definitely. So சீசன் 1 ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலி இன்ஃபேக்ட் சீசன் 1 எழுதிட்டு இருக்கும் போதே ஆண்ட்ரூவுக்கு வந்து இந்த ஐடியா இருந்தது. அதாவது சீசன் 1 வந்து ஒரு கதையாக இருக்கணும், ஒரு க்ரைம். சீசன் 2 வந்து வேற ஒரு ஊர், வேற ஒரு க்ரைம் மாதிரின்னு. ஸோ மதுரையில் செட் பண்ணலான்னு சொன்னாப்புல. ஸோ அது வந்து வாஸ் த ஃபர்ஸ்ட் எக்ஸைட்மெண்ட். ஏன்னா ஆண்ட்ரூ இஸ் ஆக்சுவலி நாட் ஃப்ரம் மதுரை ஆர் எனிவேர் கனெக்டட் டு மதுரை. பட் ஆண்ட்ரூ போயிட்டு அதுக்கு ஒரு ஃபியூ மந்த்ஸ் ரிசர்ச் பண்ணாப்புல. ஸோ வென் ஹீ ப்ரெசென்டட் ஆல் that was the first thing. லைக் லாங்குவேஜ், அங்கே நடக்கிற சின்ன மேட்டர்லாம் வந்து ஆக்சுவலி யூ வில் see that in the show. அது டிஸ்கிரைப் பண்ணும்போது தான் வாஸ் ஆர் ஃபர்ஸ்ட் அந்த ஒரு இன்டு தட் எக்ஸைட்மெண்ட். எஸ் திஸ் வில் பி கிரேட்னு. தென் இந்த கேரக்டர் மூசா ராசா கேரக்டர் எழுதின உடனேயும் சசிகுமார் கிட்ட பேசலான்னு சொன்னபோது that was another exciting thing. ஏன்னா we clearly remember சுப்பிரமணியபுரமோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ காலேஜில் இருந்தோம்னு நினைக்கிறேன். we were already working la. Yeah we are not that young. ஸோ சுப்பிரமணியபுரமோட ஃபர்ஸ்ட் ஷோ வந்து உதயம் தியேட்டரில் போய் பார்த்தோம். அங்கே சசிகுமார் சார், அமீர் சார் எல்லாம் அங்கே வந்திருந்தாங்க. எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஷோக்கு வந்திருந்தாங்க. இன்ஃபேக்ட் ஆக்சுவலி நம்ம அதுதான் எக்ஸாம்பிளாக சொல்லிட்டு இருந்தோம்ல. நம்ம ஃபர்ஸ்ட் அந்த போஸ்டர் பார்த்தோன்னே செம்ம எக்ஸைட்மெண்ட், அந்த படம் வரும்ன்ட்டு வெயிட்டிங். அது ஒரு என்ன எவர் கிரீனாக மதுரைன்னா அந்த படம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. சசிகுமார் சார்னா மதுரை. ஸோ அதுலேருந்து வி மெட் சசிகுமார் சார். அப்போ வந்து ஹீ ஒர்க்ட் அஸ் அன் அசிஸ்டன்ட் டைரக்டர், தென் பிகேம் அ டைரக்டர், டிஸ்ட்ரிபியூஷன், தியேட்ரிக்கல் பேக்ரவுண்ட் வேறு இருக்குது. அண்ட் வி மெட் சசிகுமார் சார் ஆன் அண்ட் ஆஃப் ஓவர் த இயர்ஸ் மாதிரின்னு. அவர் வந்து எந்த இடத்துலையும் வந்து பயங்கர காமாக இருப்பார். எப்போவுமே வந்து உங்களுக்கெல்லாம் தெரியும், அவர் எந்த ப்ரெஸ் மீட்டில் பார்த்தாலே அவர் வந்து ஆவேசமாக பேசுகிற மாதிரியே இருக்காது. ஸோ த ஃபஸ்ட்டு கொஸ்டின் வாஸ், சசிகுமார் சாரை வச்சுட்டு மதுரையில் ஒரு கதையை வச்சுட்டு ஒரு அருவாள் இல்லை, ஒரு ரத்தம் இல்லை, என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு தான் தோணுச்சு. பட் சசிகுமார் கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசினா தெரியும் ஆக்சுவலி அவரோட கேரக்டர் வந்து மூசா ராசா கேரக்டருக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு. ஸோ தேட் வாஸ் another பிக் மைல்ஸ்டோன் ஃபார் அஸ். ஆக்சுவலி எவ்ரி பிட் ஆஃப் த ஜர்னி லைக் ஆண்ட்ரூ வந்து எங்கள் கிளாஸ்மேட். ஸோ வந்துட்டு லைக் ஃபஸ்ட்லேருந்தே முன்னாடியிலேருந்தே வந்துட்டு ஒருத்தர் கதையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கதை சொல்லும் போதே ஒரு எக்ஸைட்மெண்ட். அப்புறம் ஒரு ஸ்டேஜாக லைக் ஒரு காஸ்டிங் பண்ணும்போது மியூசிக் வந்துட்டு சாங்ஸ் வரும்போது எல்லாம் விட்டுமே ஐ திங்க் இன்னைக்கு வரைக்கும் எவ்ரிதிங் இஸ் எக்ஸைட்டிங். ஜர்னி ஹஸ் பீன் எக்ஸைட்டிங் ஓவரால். வதந்தி சீசன் 1 வந்துட்டு ஒரு ஆர்கானிக் சக்ஸஸ். ஸோ அதுக்கப்புறமா சீசன் 2 லான்ச் பண்ணும்போது சீசன் 1 வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஷோவுடைய சீசன் 2 வரப்போகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் திருப்பி எம்ஃபசைஸ் பண்ணது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணியிருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அண்ட் டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், யாரும் பார்க்காதப்போ கள்ள தூக்குறதுல ஒன்றும் பெருமை இல்லை, எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது கள்ள தூக்குறதுல தான் சேலஞ்ச் இருக்குது. அந்த மாதிரி
எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத டைம்ல சீசன் 1 பண்ணதுல வந்துட்டு அதை விட இப்போ எக்ஸ்பெக்டேஷனோட சீசன் 2 சக்ஸஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த சேலஞ்ச் தான் வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த விதத்தில் வந்துட்டு கதையை ரெடி பண்ணி முடிச்சு அமேசானுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி இட் ஹேட் டு பாஸ் த்ரூ புஷ்கர் அண்ட் காயத்ரி அண்ட் தே ஆர் டார்லிங்ஸ். ஆக்சுவலாக வந்துட்டு குழந்தையா குட்டியா அவங்களுடைய ப்ராடக்ட் தான் அவங்களுடைய பேபிஸ் அண்ட் அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க தான் அவங்களுடைய சில்ட்ரன். ஸோ அந்த விதத்தில் தோ வி ஆர் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாலாம் ஒன்றும் விட்டுற மாட்டாங்க. டே இது பத்தலை, இன்னும் பண்ணு புஷ் பண்ணிட்டு ஃபைனலாக வென் தே ஆர் கம்ப்ளீட்லி ஹாப்பி வித் த ப்ராடக்ட், அதுக்கப்புறமா வாட் ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட் தே வென் த்ரூ பிஹைண்ட் இட் எனக்கு சுத்தமாக தெரியாது. நான் கம்ஃபர்டபுளாக உட்காந்து டைரக்ஷன் மட்டும் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ தே ஆர் ஆக்சுவலி ட்ரீம் ப்ரொடியூசர்ஸ். ஒருத்தர் வந்துட்டு அவங்களுடைய ஒர்க்கை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அது வந்துட்டு ஆமாம். ஆனால் காயத்ரி புஷ்கர் கிட்ட வந்து ஏதாவது சொன்னோம்னாலே அவங்க வந்துட்டு டக்குன்னு கட் ஆஃப் பண்ணிடுவாங்க. போதும் நம்ம அடுத்த மேட்ரு பேச ஆரம்பிக்கலாம் அந்த மாதிரி அவங்க போயிடுவாங்க. பட் லாஸ்ட் 5 இயர்ஸாக ஐ எம் இயர் இன் வால் வாட்சஸ். எனக்கு வெளியே போகிறதுக்கு மனசு இல்லை. ஸோ தட் இஸ் ஹவு இட் இஸ் பீன். அண்ட் சீசன் 2 ரொம்ப நல்லா வந்திருக்குது. என்னென்னா ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க் இதுக்கு பின்னாடி போயிருக்குது. ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் டேஸ்க்குள்ளே 3 ஃபீச்சர் ஃபிலிம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த இவ்வளோ தூரத்துக்கு எங்களால் புல் ஆஃப் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் த ப்ரொடக்ஷன், தி என்ன சொல்கிறது, த காஸ்ட். ஆல்மோஸ்ட் யூனிட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்துட்டு தே ஹவ் ஆக்சுவலி ரியலி ஸ்ட்ரகிள் ஹார்ட். நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு அது வந்துட்டு அந்த ஸ்டோரிக்குள்ளே உள்ளே போயிடுவீங்க. யூ வில் பி கம்ப்ளீட்லி லைக் மெஸ்மரைஸ் வித் வாட் இஸ் தேர் இன் த வேர்ல்டு, அந்த வதந்தியுடைய வேர்ல்டுக்குள்ளே. பட் ஆடியன்ஸ்க்கு தெரியாது. நீங்கள் எழுதும்போது யூ நீட் டு நோ அப்படிங்கிறதுக்காக ஐ எம் டெல்லிங் யூ திஸ். ஒரு 43 டேஸ் மதுரை, காரைக்குடி, ராமநாடு அண்ட் திருச்சி இங்கெல்லாம் வந்து கண்டினியூஸாக ஷூட் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்துட்டு ஒரு 18 hours 20 hours ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாருக்கும் வந்துட்டு நாங்கள் கிரியேட் பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு எனர்ஜி இருந்தனால தான் they were able to do that hard work. ஸோ அந்த விஷயம் வந்துட்டு I just want to tell you right now and then thank them. Almost everyone who has put their hard work behind this, I want to thank them particularly for this. Superb. Thank you so much. In fact, at this juncture, ladies and gentlemen, we have something very special. Now, the response to the trailer has been amazing. So we thought one of the most memorable stages that we can share with you, that very trailer, is this. So if we may kindly request you to direct your attention to the screen as we present to you the official